அனைவருக்கும் வணக்கம். 12th Physics, first unit Electrostatics. Now discuss 5 mark. The electrostatic potential at a point due to an electric dipole. An important 5 mark. Consider two equal and opposite charges separated by very small distance 2a. இப்போ டைபோல்னாலே தெரியும் என்ன இருக்கும், டூ ஈக்குவல் சார்ஜஸாக இருக்கும், ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கும். அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், அந்த சார்ஜஸ் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அந்த டூ சார்ஜஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதான் 2a. நம்ம எக்ஸாம் சொல்லியிருக்கோம். அதுமாரி மேக்னெட்டிக் லென்த்னாலும் நார்த் போல் சவுத் போல் இருக்கும். மேக்னெட் லென்த்துன்னு வந்தால் என்ன சொல்லுவோம், 2l அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் எலக்ட்ரிசிட்டியில் டைபோலுக்கும் இருக்குது. இப்போ டைபோல் என்ன பண்ணுறோம், டைபோல் டிஸ்டன்ஸ் 2a. The point P is located at a distance smaller from the midpoint of the dipole. டைபோலுடைய மிட்பாயிண்ட்லேருந்து ஸ்மாலார் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், பாயிண்ட் P. Let theta be the angle between the line OB and dipole axis AB. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டைபோலுடைய மிட் பாயிண்ட் ஓவிலிருந்து பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் ஓபி. அந்த ஓபி லைன் ஏபி அப்படின்ற டைபோலில் தீட்டா ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நவ் த டயக்ராம் ஆஃப் டைபோல் டயக்ராம் பார்க்குறோம். ஏபி டைபோல், ஏல நெகட்டிவ் சார்ஜஸ், பியில் பாசிட்டிவ் சார்ஜ். டைபோலோட மிட் பாயிண்ட் ஓவிலேருந்து என்ன இருக்குது, ஸ்மாலார் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டோட லைன் தான் இருக்குது ஓபி லைன். ஓபி லைன் வந்து டைபோல் என்ன ஆங்கிளில் இருக்குது, தீட்டா ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ரைட், இங்கே ஏவிலிருந்து பி டிஸ்டன்ஸ் R2, பிபி டிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த R1 R2 தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பின்னாடி டெரிவேஷனில் பார்ப்போம். அப்படி கால்குலேட் பண்ணும் பொழுது நமக்கு பாயிண்ட் Pயில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். Let smaller 1 be the distance of point P from plus Q and small r2 be the distance of point P from minus Q. The potential at the point due to the charge plus Q equal to 1 divided by 4 by epsilon naught Q divided by R1. The potential at a point due to the charge plus Q equal to 1 divided by 4 by epsilon naught Q1 divided by R1. அப்போ இந்த ப்ளஸ் கியூ சார்ஜோட பொட்டென்ஷியல் பாயிண்ட் பியில் என்னென்னு பார்த்துட்டோம். அதுமாரி மைனஸ் கியூவோட பொட்டென்ஷியல் பாயிண்ட் பியில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். The potential at the point P due to the charge minus Q equal to minus 1 divided by 4 by epsilon naught Q divided by R2. அப்போ மைனஸ் கியூவோட பொட்டென்ஷியலும் ப்ளஸ் கியூவோட பொட்டென்ஷியலும் பார்த்துட்டோமா. இந்த ரெண்டு பொட்டென்ஷியல் என்ன ஆக்ட் பண்ணுது, பாயிண்ட் பியில் ஆக்ட் பண்ணுது. இப்போ பாயிண்ட் பியில் ரெண்டு பொட்டென்ஷியல் ஆக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் பி. அப்போ பாயிண்ட் பியில் என்ன டோட்டல் பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்க்குறோம். V equal to 1 divided by 4 by epsilon naught Q into ப்ராக்கெட்டில் 1 divided by R1 minus 1 divided by R2. ஏன் எழுதுகிறோம், இந்த வேல்யூவில் பாருங்கள், 1 divided by 4 by epsilon naught 1 divided by 4 by epsilon naught Q. இந்த வேல்யூலாம் காமனாக இருக்காது, காமனாக எடுத்துட்டோம். டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, 1 divided by R1 1 divided by R2 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் ப்ராக்கெட்டோட இன்சைடில் வச்சுருக்கோம். இப்போ இந்த டேம் அந்த R1 வேல்யூ R2 வேல்யூ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் பியில் என்ன பொட்டென்ஷியல்ன்றதை பார்க்க முடியும். Suppose if the point P is far away from the dipole such that small r very greater than A, then equation
can be expressed in term of small r. in term of small r. இந்த small r அப்படின்ற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா a அப்படின்ற டிஸ்டன்ஸை விட டைபோல் டிஸ்டன்ஸ் a விட என்ன இருக்கு வெரி கிரேட்டராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், பை த கொசைன் லா ஃபார் ட்ரையாங்கிள் பிஓபி. இப்போ ட்ரையாங்கிள் பார்க்குறோம் பிஓபி, இதுதான் இந்த ட்ரையாங்கிள் பார்க்குறோம். இப்போ என்ன ஆங்கிள் இருக்குங்க, டீட்டா இருக்குது. இப்போ கொசைனில் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு ஏன் கொசைனில் அப்ளை பண்ணுறோம், இப்போ நமக்கு இந்த டீட்டாவோட வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஆர் டிஸ்டன்ஸும் ஏ டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருக்கு, R1 டிஸ்டன்ஸ் தெரியலல்ல. அதே இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம், கொசைனில் அப்ளை பண்ணி இந்த R1 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம மேத்ஸில் வெக்டரில் ட்ரையாங்குலர் கொசைன் லா அப்படின்ற தியரத்தில் நீங்கள் படிப்பீங்க. அந்த லாவோட அப்ளிகேஷனை பயன்படுத்திருக்கோம். இங்கே கொசைன் லாவோட அப்ளிகேஷனை பயன்படுத்தி இங்கே அப்ளை பண்ணுறோம். R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா, 2RA காஸ் தீட்டா. இப்போ காமனாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் ஸ்கொயர்டை வெளில எடுக்கிறோம். இந்த ரைட் சைடில் இருக்க ஈக்குவேஷனில் ஆர் ஸ்கொயர் வெளில எடுக்கும்போது இங்கே ஆர் ஸ்கொயர்டு இல்லை, அப்போ டிவைடில் ஆர் ஸ்கொயர்டு வரும். இங்கேயும் டிவைடில் ஆர் ஸ்கொயர்டு வரும். ஆனால் இதில் ஒரு ஆர் இருக்கலாம், அந்த ஆருக்கு ஆரும் கேன்சல் ஆகி என்ன இருக்கும், டிவைடட் ஆர் மட்டும் இருக்கும். இந்த பாருங்கள் ஈக்குவேஷன், R1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் தீட்டா. இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஆர் ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குது. திரும்பி என்ன இருக்குது, 2AR ஸ்கொயர் டிவைட் பை ஆர் காஸ் தீட்டான்னு வரும்போது இந்த ஆர் ஸ்கொயருக்கு ஆர்ஆல் கேன்சல் ஆகி ஆர் மட்டும் இருக்கும், 2AR காஸ் தீட்டா இருக்கும். அப்போ வேல்யூ சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு காட்டுறோம். சின்ஸ் த பாயிண்ட் P இஸ் வெரி ஃபார் த டைபோல், டைபோல்லேருந்து பார்க்கும்பொழுது பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. தென் ஸ்மால் ஆர் very greater than A. As a result, in the term A square divided by R square is very small and can be neglected. நம்ம ஏவோட டிஸ்டன்ஸு வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஏவோட டிஸ்டன்ஸ் 1 எடுத்துக்கிட்டால் ஆரோட டிஸ்டன்ஸ் 10 எடுத்துப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஏவோட டிஸ்டன்ஸ் 1 சொன்னால் இப்போ 1 ஸ்கொயர் 1, ஆனால் ஆரோட டிஸ்டன்ஸ் 10 சொன்னால் அப்போ 10 ஸ்கொயர் 100, 1 டிவைட் பை 100 அப்படின்னு வரும்போது அந்த ஃப்ராக்ஷனோட டெசிமல் வேல்யூ எப்படி இருக்கும், வெரி லோவாக வருது, 0.01 அப்படின்னு வருது. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹையர் ஃபார்ம் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். தர்ஃபர் கொசைன் லாவில் கரெக்ஷன் பார்க்குறோம். R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைட் பை ஆர். இந்த டேர்மை மட்டும் நம்ம நீக்கிட்டோம், ஏன்னா ஹையர் ஃபார்ம் வந்து நெக்லெக்டட் அப்படின்னு சொல்லிட்டோம், வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றதால இந்த டேர்ம் விட்டுட்டா மீதி என்ன இருக்குது, R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராக்கெட் 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைட் பை ஆர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலாவில் 1 டிவைட் பை R1 தான் இருக்குது, ஆனால் R1 ஸ்கொயரில் இருக்கா. முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை போத் சைட் ஸ்கொயர் ரூட், போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது R1 ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் R1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆர். இந்த டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதனுடைய ப்ராக்கெட்டில் பவரில் என்ன பண்ணுறோம் 1/2ன்னு போட்டோம். இப்போ 1/2 அப்படின்னா இந்த டேர்மில் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது இந்த டேர்ம், ரைட். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ R1 வேல்யூ பார்த்தோம், அந்த R1 வேல்யூ ரெசிப்ரோக்கில் எடுக்கிறோம். அப்போ 1 டிவைட் பை R1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஆர். இந்த ப்ராக்கெட் வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுத காணுமே அப்படின்னு தேட வேணாம். நான் இங்கே பாருங்கள் பவரில் மைனஸ் கொடுத்துட்டோம். இப்போ பவர் சைன் சேஞ்சஸ் ஆகுதா, இப்போ ரெசிப்ரோக்கலில் கொண்டு வரும்போது ஒரு ப்ளஸ் பவரை ரெசிப்ரோக்கல் கொண்டு போனால் என்ன இருக்கும், பவர் மைனஸ் ஆகுது. அப்போ இந்த டைம் ஃபுல்லாக என்ன இருக்குது, ரெசிப்ரோக்கலுக்கு மாற்றிட்டோம், R1 வேல்யூவை ரெசிப்ரோக்கலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். Since small a divided by r very less than 1, we can use the binomial theorem. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண போகிறோம்.
and retain the term up to first order. அந்த பைனாமியல் தேற்றத்தில் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார்ம்லாம் கவனிங்க. இந்த இடத்துல கொசைன் ஃபார்மில் ஃபஸ்ட் ஆர்டருக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus x whole power minus n 1 minus x whole power minus n equal to 1 plus nx. ஃபார்முலா திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். கொசைன் ஃபார்முலா 1 minus x whole power minus n equal to 1 plus nx. ஸோ அந்த டைம் தான் எழுதியிருக்கோம். 1 divided by r1 equal to 1 divided by r ப்ராக்கெட்டோட இன்சைடில் 1 ப்ளஸ் ஃபார்முலா ப்ளஸ் சொல்லியிருக்கோமா. இங்கே பாருங்கள் பவரோட வேல்யூ என்ன இருக்குது 1/2 இருக்குது. இங்கேயும் ஒரு 1/2 இருக்கா, ஆனால் -1/2. இப்போ இந்த -1/2 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2a டிவைடட் பை 1 இன்ட்டு 1/2ன்னு வருதா. ஸோ அப்போ இந்த 2க்கும் இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணி 2 கேன்சல் ஆகிட்டு a டிவைட் பை r அது மட்டும் தான் இங்கே ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ இந்த 1/2 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோமா, அப்படி செய்யும்போது நமக்கு என்ன ஆகிடுது 2 கேன்சல் ஆகிட்டு a டிவைட் பை r cos θ. இப்போ 1 டிவைட் பை r1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை r bracket 1 plus a divided by r cos θ closed bracket. Similarly, applying the cosine law for triangle AOP. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் AOPக்கு AOP ட்ரையாங்கிளுக்கு கொசைன் லா அப்ளை பண்ணுறோம். ஏன் அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம் R2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த R2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு AOP இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எந்த ஆங்கிளில் இருக்குது 180 மைனஸ் θ. இப்போ 180 மைனஸ் θவை கொசைன் லாவில் காஸ்க்கான θ வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது R2 வேல்யூ நம்ம R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் 180 minus theta. Since cos 180 minus theta equal to minus cos theta, cos 180 minus theta வேணாம்லாம் cos theta நேரலாம். We get the formula apply பண்ணும்போது R2 squared equal to R squared plus A squared plus 2RA cos theta. இப்போ வேல்யூ என்ன இருக்குது 2RA cos theta. Neglecting the term A squared divided by R squared because r very very greater than a. அப்போ அங்கே சொன்ன மாதிரி என்ன இருக்கும் இந்த ஹையர் ஃபார்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேம் எழுதணும். என்ன எழுதணும் பாருங்கள் R2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு வெளியில் எடுக்கிறோம் ஆர் ஸ்கொயர்டு ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2a டிவைடட் பை ஆர் காஸ் θ. அப்படி இந்த ஸ்டெப் எழுதின பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்படி நெக்லெக்ட் பண்ணால் R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் ஏ 2a காஸ் θ டிவைட் பை ஆர். இங்கே நடுவில் வரக்கூடிய அந்த ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இங்கே இடத்துல எழுதிருக்கணும் ப்ளஸ் போட்டு எழுதணும். அந்த வேல்யூ வந்து வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்குது, அதனால் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பிஃபோராக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு 1 டிவைட் பை R2 தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே R2 ஸ்கொயரை வந்து முதல்ல என்ன பண்ணுறோம் R2வாக மாற்றுறோம். R2 ஈக்குவல் டு அப்போ ஈக்குவேஷனை போத் சைட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். போத் சைட் ஸ்கொயர் ரூட் R2 ஈக்குவல் டு R இன்ட்டு ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் 2a காஸ் θ டிவைட் பை R ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொல்கிறோம். திரும்பி இது ரெசிப்ரோக்கல் எழுதணும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டைம் ரெசிப்ரோக்கல் எழுதணும். எப்படி இருக்கும் 1 டிவைட் பை R2 ஈக்குவல் டு 1 டிவைட் பை R ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் 2a காஸ் θ டிவைட் பை R. இந்த பவரில் மட்டும் மைனஸ் போட்டால் போதும். இந்த ஆரை ரெசிப்ரோக்கல் எழுதிக்கணும். இங்கேயும் ரெசிப்ரோக்கல் கொடுத்துட்டு இங்கே பவரை வந்து என்ன பண்ணுறோம் மைனஸ் கொடுத்துட்டா அது என்ன இருக்கும் நமக்கு யூஸிங் பைனாமியல் தேரத்துக்கு அப்ளை வர்றது கரெக்டாக இருக்குது. 1/R1 வேல்யூ ஈஸியாக கிடைக்கிது. இதை பாருங்கள் R2 ரெசிப்ரோக்கில் இருக்க பாரு 1 டிவைட் பை R2 ஈக்குவல் டு 1 டிவைட் பை R இன்ட்டு 1 மைனஸ் ஏ காஸ் θ டிவைட் பை R. இங்கே எப்படி மைனஸ் வந்தது அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பைனாமியல் தேரம். என்ன பைனாமியல் தேரம் 1 ப்ளஸ் x
whole power minus n 1 plus x whole power minus n equal to 1 minus nx. ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸ் 1/2ன்னு சொல்லியிருக்கேன்னா அது இங்கே வரும்போது என்ன இருக்குது ப்ளஸ் ஆகும். இந்த மைனஸ் 1/2 இங்கே வந்து முன்னாடி போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2க்கும் இங்கே உள்ளே வரும்போது இந்த 2 கேன்சல் ஆகுதுனால a/r cos θ அந்த டைம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 1/r2வும் 1/r1 அப்படின்ற ரெண்டு டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். v equal to 1/4/epsilon q bracket 1/r bracket 1 plus a cos θ divided by r minus 1/r bracket 1 minus a cos θ divided by r close the bracket overall bracket. v equal to இப்போ காமன் வேல்யூலாம் எடுக்கிறோம். v equal to 1/4/epsilon naught bracket இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1/r 1/r இருக்கலாம், அதையும் காமனாக வெளில எடுக்கிறோம். அப்படியே வெளில எடுக்கும்போது ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் 1/r ப்ராக்கெட் 1 ப்ளஸ் ஏஆர் காஸ் θ அப்படியே வச்சுருக்கோம். இந்த மைனஸ் உள்ளே போனால் இது ப்ளஸ் ஆகுதா, அதை உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ என்ன இருக்குது, இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் 1 ப்ளஸ் இந்த மைனஸால் இந்த 1 மைனஸ் ஆகுது, ஏ ப்ளஸ் ஆகிடுச்சு. அதான் ப்ளஸ் ஏ காஸ் θ டிவைடட் பை ஆர் இந்த டைம் இருக்குது. அப்போ இந்த 1 கேன்சல் ஆகுது. ஏ காஸ் θ டிவைடட் பை ஆர் ஏ காஸ் θ டிவைட் பை ஆர்ன்றது என்ன இருக்கும் 2a cos θ டிவைடட் பை ஆர்னு வரும். அதை இங்கே எழுதியிருப்போம். v equal to 1/4/epsilon naught 2aq டிவைடட் பை r ஸ்கொயர்ட். ஏன்னா இங்கே ஒரு ஆர் இருக்குது, இது காமன் ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு 2a cos θ டிவைட் பை ஆர்னு வருதுல்ல, அதில் உள்ள ஆர் ஸ்கொயர்டாக மாறுது. இந்த ஆருக்கும் இந்த டைம் ஆட் ஆகி வரதுனால ஒரு ஆருக்கும் ஆர் ஸ்கொயர்டாக வருது இன்ட்டு காஸ் θ அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ v equal to 1/4/epsilon naught 2aq divided by r square cos θ. But the electric dipole moment P equal to 2qa. நமக்கு தெரியும் ஃபார்முலாவில் 2qa இருக்குல்ல, அதை நம்ம டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ v equal to 1/4/epsilon naught P cos θ divided by r squared. இப்போ இந்த ஈக்குவேஷனை வெக்டர் ஃபார்ம் மாற்றுறதுக்கு பார்க்குறோம் பாரு. we now can write P cos θ equal to P cos θ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பண்ணால் P vector dot r cap where r cap is unit vector the point O to the point P. Hence the electric potential at a point P due to an electric potential is given by some electric dipole point P இருக்கிற potential value பார்க்குறோம். v equal to 1/4/epsilon naught P vector dot r cap divided by r squared. So இங்கே நம்ம இருக்கோம் since r very greater than a, r very greater than a, equation is valid for distance very large compared to the size of dipole. இந்த ஈக்குவேஷன் எப்போ வேலிட் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் டைபோல் டிஸ்டன்ஸோட வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஃபார் எ டைபோல் த ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் எனி டிஸ்டன்ஸ்லையும் எப்படி வேல்யூ ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸ்பெஷல் கேசஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் 1, if the point P lie on the axial line the dipole on the side of plus q the theta equal to 0 degree then the electric potential becomes. இப்போ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டோட டிஸ்டன்ஸை பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ளஸ் q டைரக்ஷனில் இருந்தால் ப்ளஸ் q டைரக்ஷனில் இந்த நீட்டில் இந்த டைரக்ஷனில் இந்த சேம் ஆக்சிலே இருக்குன்னா நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 degree theta equal to 0 degree. அது சப்போஸ் இந்த பாயிண்ட் ஏக்கு நியராக இருக்கிற மாதிரி இந்த சைடில் பார்க்குறோம் அப்படின்னா திஸ் சைடு இருந்ததுன்னா திஸ் சைடில் இருக்கும் பொழுது theta 180 வரும். அதுக்கடுத்து தேர்ட் கேஸ் எப்படி திங்க் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை
டைபோலுக்கு ஸ்ட்ரைட்டாக பர்பண்டிகுலரில் இருந்ததுன்னா அது 90 டிகிரி. அப்போ 0 டிகிரி, 180 டிகிரி, 90 டிகிரி இந்த பொசிஷன்லாம் வரும்பொழுது டைபோல் அது பாயிண்டில் டைபோலோடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றது தான் இந்த ஸ்பெஷல் கேஸில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய பாயிண்ட். Then electric potential becomes V equal to 1 divided by 4 by epsilon naught P divided by R squared. அப்போ theta equal to 0 டிகிரின்னு சொல்கிறோம். அப்போ zeta equal to cos 0 டிகிரி அப்படின்னா வேல்யூ 1. அதனால தான் நமக்கு என்ன இருக்குது, V equal to 1 divided by 4 by epsilon naught divided by R squared. Next, case 2. If the point P lie on axial line of the dipole on the side of minus Q, then theta equal to 180 degree. Then theta equal to 180 degree அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலாவில் காஸ் தீட்டாவுக்கு 180 டிகிரி கொடுக்குறோம். அதோட வேல்யூ மைனஸ் வருமா? அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது, -1 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். V equal to -1 divided by 4 by epsilon naught P divided by R squared. ஏன் மைனஸ் இருந்தது, theta equal to 180 டிகிரி. அப்போ காஸ் 180 டிகிரி equal to -1. அப்போ இந்த டைமை -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன ஆகிடுது, மைனஸ் வருது, வேல்யூ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கேஸ் 3. இஃப் த பாயிண்ட் P லை ஆன் த ஈக்டோரியல் லைன் ஆஃப் த டைபோல் தென் theta equal to 180 degree. Theta equal to 180 degree. Hence V equal to 0 degree. V equal to 0 டிகிரின்னு சொல்கிறோம். ஏன் V equal to 0 அப்படின்னா காசோட வேல்யூ என்ன இருக்குது, 90 டிகிரி. காஸ் 90 டிகிரினா 0ன்னு பொழுது ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அந்த டைம் ஃபுல்லாக ரைட் சைடு ஃபுல்லாக 0 ஆகிடுது. 0 ஆகும்போது நமக்கு பொட்டென்ஷியல் 0. இதுதான் இந்த 3 கேஸ். அப்போ டைபோலுக்கு 0.90 டிகிரியில் இருந்தால் என்ன பொட்டென்ஷியல், டைபோலுக்கு 0 டிகிரி ஆங்கிளில் இருக்கும்போது என்ன பொட்டென்ஷியல், அதே டைபோலுக்கு என்ன இருக்குது 180 டிகிரியில் இருந்தால் என்ன பொட்டென்ஷியல். அதுதான் இந்த 3 பொட்டென்ஷியல் பார்த்துருக்கோம். செப்பரேட்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த 3 ஸ்பெஷல் கேஸுமே நல்லா தரவாக வச்சுருக்கணும். நமக்கு 1 மார்க் யூஸ் ஆகும், 1 மார்க்கு யூஸ் ஆகும். நன்றி, தேங்க்யூ, வாழ்க வளமுடன். See you next class.